சூப்பரா இருக்கு. இந்த இடத்துல தங்கினா ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சீக்கிரமா போய் ரூமை புக் பண்ணுவோம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எங்களுக்காக 3 சூப்பர் ரூமை இப்பவே புக் பண்றீங்களா? சார், நீங்க உங்க பேரை சொல்றீங்களா ப்ளீஸ்? சரி, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் ரங்கீலா. நல்லது பண்ணா நல்லதே நடக்கும் ரங்கீலா. ரொம்ப பெரிய பேர் சார். இல்ல மேடம், என்னுடைய பேர் ரங்கீலா மட்டும்தான். ரங்கீலா. மத்தவங்களா மயிரா, வருண், அப்புறம் ருத்ரா. ஓகே ஓகே, ரங்கீலா, மைரா, வருண், அப்புறம் கடைசியா என்ன பேர் சொன்னீங்க? ஓ எஸ், ருத்ரா. வந்துட்டா ருத்ரா, இங்க வந்துட்டா. நான் எதிர்பார்த்த மாதிரியே வந்துட்டா. லேட்டானாலும் ஒரு வழியா வந்துட்டா. வராம அவன் எங்க போவான்? நான் இந்த ஹோட்டலுக்காக நிறைய பப்ளிசிட்டி பண்ணிருக்கேன். யாரா இருந்தாலும் இந்த ஹோட்டலுக்கு ஒரு தடவை வரணும்னு நினைப்பாங்க. இவன் எப்ப வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டான்ல, இனி அவனால திரும்பி போக முடியாது. பெல் பாய், இவங்க திங்ஸ் எல்லாத்தையும் ரூம் நம்பர் 11, 12, 13ல கொண்டு போய் வச்சிருங்க. என்னுடைய பேக் எல்லாத்தையும் எடுத்துட்டு எங்க போகுது? என்னையும் கூட்டிட்டு போலாம்ல. எங்க போகுது? எல்லாம் சரியா இருக்கா இல்லையான்னு நான் ஒரு தடவை ரூமை செக் பண்ணணும். பெல் பாய், சாரியா ரூமுக்கு கூட்டிட்டு போ. என்னப்பா பண்றீங்க? என்ன இப்படி தூக்கிட்டு போறீங்களே? நான் என்ன பொருளா? என்ன விடு, என்னால நடந்து போக முடியும். என்ன கீழே இறக்கி விடு. ருத்ரா நில்ல, நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் விளையாடலாம். நம்ம போயாகணும். ரங்கீலா ரூமை புக் பண்ணிருப்பாரு. ருத்ரா, நீ எங்க இருக்க? ருத்ரா, நீ எங்க இருக்க? மைரா! ருத்ரா, சீக்கிரம் வா! ராகன் என்னை எங்கே தூக்கிட்டு போகுது? ருத்ரா, காப்பாத்து! விடு என்னை! ருத்ரா, யாராவது காப்பாத்துங்க! விடு! ருத்ரா! ருத்ரா, சீக்கிரம் வா, என்னை காப்பாத்து. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ருத்ரா! விடு! Zibaiska, boom, tick, tick, boom! விடு! விடு! அங்க பாருங்க, அந்த பொண்ணு அப்படியே வானத்துல இருந்து பறந்து வரா. ஒரு பையன் கூட பின்னாடியே வரானே.
3 பேர் வந்துட்டீங்களா? வாங்க, நம்ம ரூம்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க உள்ள போலாம். அட, நல்லது பொண்ணா, நல்லதே நடக்கும். இதுதான் நம்ம எல்லாருக்குமான ரூம். நம்ம யாரும் எங்கேயும் போகணுங்கிற அவசியமே இல்ல. ஏன்னா நம்ம 3 பேருடைய ரூம்ஸும் இன்டர் கனெக்டடா இருக்கு. வாவ் ரங்கீலா, ரூம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும்? எனக்கு லெமன் ஜூஸ் வேணும். எனக்கு ஆரஞ்சு. எனக்கு ஸ்ட்ராபெரி. நீங்க கேட்ட ஜூஸ் எல்லாம் இங்க இருக்கு. வேற ஏதாவது தேவைன்னா ஒன்லி 0 டயல் பண்ணுங்க. உங்களுக்காக சர்வீஸ் பண்ண தயாரா இருக்கும். உங்களுக்கு டயல் பண்றோம். ஆனா போன் எங்க இருக்கு? போன்லாம் தேவையில்லம்மா. நீங்க இந்த ரூம்ல இருந்து எங்க இருந்து வேணாலும் டயல் பண்ணலாம். நாங்க வந்துருவோம். எங்க வேணாலும் டயல் பண்ணலாமா? நாங்க காத்துல 0 டயல் பண்ணனா நீங்க வந்துருவீங்களா? ஆமாமா, நீங்க சரியா சொன்னீங்க. எஸ், ரூம் சர்வீஸ். ஒண்ணல 0 டயல் பண்ணா நீங்க சர்வீஸ்க்கு வரீங்களா இல்லையான்னு செக் பண்ண, அவ்வளவுதான். டோன்ட் வரி மேம், நாங்க கண்டிப்பா வருவோம். Thank you. உங்க சர்வீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, நீங்க எல்லாரும் ஃப்ரெஷ் ஆயிட்டு டைனிங் ஏரியாவுக்கு வந்துடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல லஞ்ச் ரெடி ஆயிடும். இந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சர்வீஸ் சூப்பரா இருக்குல்ல? ஓகே வைரா, உன்னோட ரூமையும் போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் என் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அகீரா, ஜகீரா, பசூகா, வால்க்ளோசோ. ஜோகா, சபோலா, நீங்க 2 பேரும் இப்ப வாய் அடைச்சு அப்படியே நிக்க போறீங்க. ருத்ரா வெளியே போறதுக்கான எல்லா ஜன்னல்களையும் கதவையும் நான் அடைச்சிட்டேன். அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இங்க இருந்த கதவு எங்க போச்சு? மாயிரா ரூமோட கதவும் காணாம போயிடுச்சு. வருண் ரூமோட கதவு கூட மறைஞ்சு போயிடுச்சு. அட, இங்க என்ன நடக்குது ருத்ரா? ருத்ரா, நாம மாட்டிக்கிட்டோம். என்ன நடக்குதுங்க? திடீர்னு எல்லாம் எப்படி காணாம போச்சு? மைரா, வருண். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷகால். ஹவ் ஆர் யூ ருத்ரா? ரொம்ப பயந்து போன மாதிரி இருக்கியே. ஓ, என்ன ஆச்சு? உன்னோட ரூம்ல ஒரு ஜன்னலும் இல்ல, ஒரு கதவும் இல்ல. இப்ப நீ வெளியே எப்படி போக போற ருத்ரா? என்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்ட. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாத ஷாக்கால். சந்தேகப்பட மாட்டேன், எப்பவும் சந்தேகப்பட மாட்டேன். இந்த இடத்தை விட்டு நீ வெளியே வந்து காட்டினா போதும். நீ புத்திசாலிங்கிறத நான் ஒத்துக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. இந்த எல்லா செவரும் சேர்ந்து ஒன்னா இணையும் போது நீங்க எல்லாரும் அப்படியே சட்னி ஆயிடுவீங்க. பாய் பாய். Ibaiska, boom, check, check, boom. புதினா கொத்தமல்லி வச்சு சட்னி அரைக்கும் போது அது எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுங்கிறத இன்னைக்கு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ருத்ரா. இனிமே நான் எப்பவுமே சட்னி செய்ய மாட்டேன். யாராவது எங்களை சட்னி ஆகாம காப்பாத்துங்க, நல்லா இருக்கும். உங்க எல்லாருக்கும் ரொம்ப புண்ணியமா போகும். மைரா, நான் பேசுறது உனக்கு கேக்குதா? உன்னோட சைடுல இருந்து இந்த ரூம் வால பிரேக் பண்ண ட்ரை பண்ணு. மைரா, இங்க என்ன நடக்குது? இந்த ரூமுக்கும் ருத்ரா ரூமுக்கும் இருந்த இன்டர்கனெக்டட் டோர் எங்க போச்சு? என்னது இது? உன்னுடைய ரூமோட வால் அந்த சைடு நகர்ந்துட்டு இருக்கு. அத்தர் மத்தர் காலிக்கலம் தெச்சு. மைரா, வால தான உடைக்கணும். என்ன எதுக்கு உடைக்கிற? சாரி, இந்த மேஜிக் வேலை செய்யல. நான் வேற ஏதாவது ட்ரை பண்ணனும். அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் மெட்டல் பால் சோ.
பை பை ருத்ரா, ஹாப்பி எண்டிங். ரங்கீலா ஜாம் சீக்கிரம். ருத்ரா, நமக்கு எதுக்கு இது மாதிரிலாம் நடக்குது? ஏன்னா ஷாக்கால் இங்க வந்துட்டான். என்ன ஷாக்கால் இங்க வந்துட்டானா? ருத்ரா, நம்ம சீக்கிரமா இந்த இடத்தை விட்டு போறதுதான் நமக்கு நல்லது. இல்ல மைரா, நம்ம எங்கேயும் போக கூடாது. ஷாக்கால் எங்க வேணா வரலாம். அவனை பார்த்து நம்ம பயந்து ஓடணுமா? தாத்தா எப்பவுமே தைரியமா இருக்கணும், பிரச்சனையை பார்த்து பயந்து ஓடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஷாக்காலை எதிர்க்கலாம். இப்பதான் எல்லாம் சரியாயிடுச்சுல, வாங்க போய் சாப்பிடலாம். ரொம்ப பசிக்குது. ஆமா, எனக்கும் ரொம்ப பசியா இருக்கு. ஆனா இன்னையில இருந்து நான் சட்னி சாப்பிடவே மாட்டேன். பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. ஷாக்கால் எங்க இருந்து வேணாலும் இங்க வரலாம். இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ண முடியாதுப்பா. இதுக்கு மேலயும் நான் பசியோட இருந்தேனா மயக்க போட்டு விழுந்துருவேன். How are you, my dear friend? ரொம்ப பசிக்குதா? நான் ஷாக்கால எப்படி சாப்பிடுவேன்? ஹாய் ருத்ரா, நான் தான் சபூலா. எப்படி இருக்க ருத்ரா? ருத்ராவணி எங்க கூட்டிட்டு போற? யாராவது உங்களை காப்பாத்துக்க. செக்யூரிட்டி. மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷாக்கால். Сибайска, Сакур. ஓஹோ, இத்தனை பிளேட்ஸ் உடைஞ்சு போயிடுச்சா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. லெட்ஸ் கோ ஃபார் ஸ்விமிங் ருத்ரா. காலையில அந்த பொண்ணை காப்பாத்துனது இந்த பையன் தானே? இப்ப இவனுக்கு என்ன ஆக போகுதோ? ருத்ரா, பாத்து. பாஸ்கா பூம் செக் செக் பூம். ருத்ரா, என்னோட சஃபோலாவால தண்ணி கடியில நிம்மதியா மூச்சு விட முடியும். ஆனா உன்னால இன்னும் கொஞ்ச நேரம் தான். அதுக்கப்புறம் ஒரு நிலைமை இப்படி ஆயிடும். ருத்ரா, நம்பிக்கை இழக்காத. உன்னால தப்பிக்க முடியும் ருத்ரா. கம் ஆன் ருத்ரா. ருத்ரா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களை கடைசியா ஒரு தடவை பாத்துக்க. பாஸ்கா பூம் செக் செக் பூம். உண்மையிலேயே ருத்ரா திறமைசாலி தான். பாத்தீங்களா, இததான் தைரியசாலின்னு சொல்லுவாங்க. உண்மைதான். ருத்ரா இஸ் ஏ ரியல் சூப்பர் ஹீரோ. ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ. ஆனா ப்ளீஸ், நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும். ஒருத்தவங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கணும். ஷாக்கால், நீ இங்க தான் எங்கேயோ இருக்குன்னு எனக்கு தெரியும். மறைஞ்சிருந்து தாக்காத. தைரியம் இருந்தா எனக்கு முன்னாடி வந்து ஃபைட் பண்ணு. ஷாக்கால், நீங்க போட்ட பிளான் எல்லாமே ஃபிளாப் அடிச்சு உங்களால ருத்ராவை தோக்கடிக்கவே முடியல. ருத்ரா உங்களை தைரியமா வந்து சண்டை போட வேற கூப்பிடுறான். இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? ஷாக்கால், நம்ம இங்க இருந்து தப்பிக்கிறது நல்லது. இல்லைன்னா எல்லாரும் முன்னாடியும் நீங்க அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிப்பீங்க.
நீங்க 2 பேரும் என்னை இங்கிருந்து தப்பிச்சு ஓட சொல்றீங்க. ஷாக்கால் எதை பார்த்து பயந்தது இல்ல. நான் ஷாக்காலுடா, ஷாக்கால். இன்னைக்கு நான் எல்லாருக்கும் புரிய வைப்பேன் இந்த ஷாக்கால் யாரு, அவ சக்தி என்னன்னு. நான் வந்துட்டேன் ருத்ரா. இந்த ஷாக்கால் இதுவரைக்கும் யார பார்த்தும் பயந்தது இல்ல. போய் ஒரு சின்ன பையன் அடி வாங்கிட்டாரு. ஷாக்கால், நீ எல்லாரோட வெக்கேஷனும் வீணாக்கி இருக்க. மரியாதை எல்லார்கிட்ட சாரி சொல்லிட்டு இங்க இருந்து போ. ஷாக்கால் சாரி கேட்கறதா? நடக்காது. நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. என்னோட பேரு தான் ஷாக்கால். சாரி ருத்ரா, என் பாஸ் என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சேன். என்ன அடிச்சிடாத. बाजू அட, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். ஆரம்பத்திலேயே நான் தோத்துட்டேனா? ரங்கீலா, போய் ஆடியன்ஸ் மாதிரி வேடிக்கை பாருங்க. बाजू பொண்ணு, நாங்க உட்காரலாம் நினைச்சேன். ஹே தாத்தா. ருத்ரா, தாத்தா, இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தீங்க. திடீர்னு ஏன் சீரியஸ் ஆயிட்டீங்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ருத்ரா. நீங்க எல்லாரும் இப்படி சந்தோஷமா விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃப்ரெண்டோட ஞாபகம் வந்துடுச்சு. நாங்க சந்தோஷமா ஜாலியா விளையாடுவோம், சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கப்புறம் நீங்க அவரை வீட்டுக்கு கூப்பிடலாம்ல, இல்லைன்னா நீங்களே போய் அவரை பார்க்கலாம்ல. ருத்ரா, இதெல்லாம் கடந்த நாட்கள்ல நடந்தது. ஆனா இப்போ அவன் என் மேல ஏன் இப்படி கோவமா இருக்கான்னு தெரியல. அப்படி என்ன தப்பா நினைச்சுக்கிட்டான்னு எனக்கு புரியல.
அதுக்கு உண்மையான காரணம் இது வரைக்கும் எனக்கு தெரியல. பல வருஷமா நாங்க ஒருத்தர் பார்த்தது கூட இல்ல. தாத்தா, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நம்ம சரி பண்ணிடலாம். அவரோட பேர் என்னன்னு என்கிட்ட சொல்றீங்களா? அவனோட பேரு இசாங்கி. அவன் ஒரு நிஞ்சா மெஜிஷியன். தாத்தா, நான் போய் அவர் உங்ககிட்ட கூட்டிட்டு வரேன். இல்ல ருத்ரா, அவன் கண்டிப்பா இங்க வரமாட்டான். அவன் நிஞ்சா லேண்ட்ல இருக்கான். கடந்த 18 வருஷமா நாங்க மீட் பண்ணவே இல்ல. நானும் அவனை பார்க்க அங்க போக மாட்டேங்கிறதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். சோ சேட் ருத்ரா. தாத்தா அவரோட ஃப்ரெண்டு மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு. இருந்தாலும் அவங்களால மீட் பண்ண முடியல. மீட் பண்ணுவாங்க. மறுபடியும் அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க. நம்ம அவங்கள சேர்த்து வைப்போம். அவங்க முகத்துல சந்தோஷத்தை நம்ம திருப்பி கொண்டு வரலாம். நம்ம இப்ப நிஞ்சாலேண்டுக்கு போய் ஆகணும். மிஞ்சாலேண்டா? நான் இத பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். நானும் உங்க கூட வரேன். நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நிஞ்சாலேண்ட் அங்க இருக்கு. நீங்க எல்லாம் எங்க போறீங்க? பெர்மிஷன் இல்லாம நிஞ்சா லேண்டுக்குள்ள யாரும் போக கூடாது. நாங்க ஜாங்கி சாரை பார்க்க வந்திருக்கோம். நாங்க நிச்சயம் அவரை பார்த்தே ஆகணும். அவரை பார்க்காம நாங்க போக மாட்டோம். அப்படியா? பார்க்காம போக மாட்டீங்களா? இல்லைங்க, நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். மழை பெய்யறது மட்டும்தான் மேகங்களுடைய வேலை. தேவையில்லாம மத்தவங்கள அடிக்க கூடாது. இந்த மேகங்கள் கிட்ட அடிக்கிறத மட்டும் தான் வேலையா கொடுத்திருக்காங்களா? என்ன விட மாட்டீங்களா? உங்களுக்கு பாடம் கத்து கொடுத்தே ஆகணும். நிறுத்துங்க, நான் சொல்றது கேளுங்க. நாங்க இங்க ஃபைட் பண்ண வரல. நாங்க இசாங்கி சாரை பார்க்க தான் வந்திருக்கோம். நாங்க அவரை பார்த்துட்டு இங்க இருந்து போயிடுறோம். மரியாதையா நீங்க எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க. நீங்க எல்லாரும் சின்ன பசங்க, உங்களால எங்க கிட்ட மோத முடியாது. ருத்ராவோட வயசை பார்த்து ருத்ராவோட மேஜிக்கை என்னைக்கும் சந்தேகப்படாதீங்க. இபாய்ஸ்கா பூம் ஜெக் ஜெக் பூம். வா ருத்ரா, நம்ம இங்க இருந்து போயிடலாம். நில்லுங்க, யார் நீங்களாம்? இவங்களை தடுத்து நிறுத்துங்க. இவங்க இந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாது. திரும்பி போயிடுங்க, இல்லனா உங்க எல்லாரோட கதையும் நான் முடிச்சிடுவேன். உங்களால இசாங்கிய பார்க்க முடியாது. ஹீரோ, என்ன இதெல்லாம்? இவங்கெல்லாம் யாரு? எதுக்காக இங்க வந்திருக்காங்க? நாங்க மாஸ்டர் இசாங்கிய பார்க்க வந்திருக்கோம். நான் தான் அது. சொல்லுங்க, என்ன விஷயம்? என் பேர் ருத்ரா. நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெய்சிங் சௌஹானோட கிராண்ட்சன். ஜெய்சிங் சௌகானோட கிராண்ட்சன் என்ன பார்க்க வந்திருக்கியா? இன்ட்ரெஸ்டிங், வெரி இன்ட்ரெஸ்டிங். இசாங்கி சார், தாத்தா அப்படி என்ன பண்ணிட்டாரு? நீங்க ஏன் அவர் மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? அவரை பார்க்கவே விருப்பம் இல்லைன்னு சொல்றீங்க.
கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமா? சொல்றேன். இது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். மியூசிஷியன் ஹால்ல மியூசிஷியன் அசோசியேஷன் மீட்டிங் நடந்தது. அதை உன்னோட தாத்தா தான் ஆர்கனைஸ் பண்ணாரு. அந்த ஆர்கனைசேஷனோட பிரசிடென்ட்டா உங்க தாத்தா தான் இருந்தாரு. அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்ததுன்னு உன் கண்ணால நீயே பாரு. ருத்ரா, இந்த இடத்துல தான் உன் தாத்தாவால நான் அவமானப்பட்டேன். ஜெய்சிங், நீ ரொம்ப நல்ல ஆனுவல் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணியிருக்க. எல்லாம் நல்லபடியா நடந்தா போதும். வா, நம்ம எல்லாரையும் பார்ப்போம். அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்க? நீயா? உன்னை யார் இங்க வர சொன்னது? இவன் மேஜிஷியன்ஸுக்கு ஒரு கலங்கம். இவனை வெளியே போக சொல்லுங்க. ஜெய்சிங், நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசுற? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே. நீ என்னோட ஃப்ரெண்ட் இல்ல, என்னோட பெரிய எதிரி. எப்பவும் என்ன பார்த்து நீ பொறாமப்பட்டுக்கிட்டு தான் இருக்க. உன்னோட சுயரூபத்தை இன்னைக்கு எல்லாரும் முன்னாடி நான் வெளியே கொண்டு வர போறேன். நான் மேஜிஷியன் அசோசியேஷன் பிரசிடென்டா இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல. அதோட நான் ஒரு நல்ல மேஜிஷியனா இருக்கிறதும் உனக்கு பிடிக்கல. நீ பதுங்கி இருக்கிற ஒரு பாம்பு மாதிரி. வாய்ப்பு கிடைக்கும் போது நீ என்னையே கொத்துவேன்னு எனக்கு தெரியும். காட்ஸ், இவனை இந்த ஹால்ல இருந்து வெளியே தூக்கி போடுங்க. ஜெய்சிங் சௌகான், இந்த நாளை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். நீ நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை சுக்குநூறா போட்டு உடைச்சிட்ட. நான் சத்தியமா சொல்றேன், இனி என்னோட வாழ்நாள்ல உன் முகத்தை நான் திரும்ப பார்க்கவே மாட்டேன். போ போ, இதுக்கப்புறம் நானும் உன்னை பார்க்க மாட்டேன். என் கண்ணு முன்னாடியே வந்துடாத. இசாங்கி சார், இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களையும் தாத்தாவை பிரிக்க யாரோ இதெல்லாம் பிளான் பண்ணிருக்காங்கன்னு எனக்கு தோணுது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன். திடீர்னு தாத்தா எதுக்கு உங்களை இவ்வளவு அவமானப்படுத்தணும்? அந்த பார்ட்டில வேற யாரெல்லாம் இருந்தாங்கன்னு உங்களால சொல்ல முடியுமா? மியூசிஷியன் ஹால்ல பார்ட்டியோட ரெக்கார்டு இருக்கு. ஆனா அதுக்குள்ள உன்னால போக முடியாது. ஏன்னா அந்த ஏரியா ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவாயிடுச்சு. அங்க யாராலையும் போக முடியாது. எங்க கிட்ட பேசினதுக்கு நன்றி. நாங்க போயிட்டு வரோம். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். எங்களை கொஞ்சம் சாப்பிட விடு ருத்ரா. வந்ததுல இருந்து அடி வாங்கிட்டு மட்டும் தான் இருக்கும். சாப்பிட்டுட்டே போங்க. ருத்ரா, நம்ம எதுல இடிச்சுக்கிட்டோம்? மறுபடியும் ட்ரை பண்ணலாம். திரும்பி போயிடுங்க. யாரும் இந்த ஏரியாவுல பெர்மிஷன் இல்லாம பறக்கவே முடியாது. புரிஞ்சுதா? சரி, எங்களால பறக்க தானே முடியாது. நடந்து போகலாம்ல. யாரோ நம்மள ஃபாலோ பண்ற மாதிரியா எனக்கு தோணுது. இது என்னது? மரம் பேய் மாதிரி நடக்குது. திரும்ப போயிடுங்க, இல்லைன்னா உங்க கதையை முடிச்சிடுவோம். நாங்க மெஜிஷியன் ஹாலுக்கு போனோம். எங்களை யாராலையும் தடுக்க முடியாது. வருண், ரங்கேலா, பயப்படாதீங்க. நான் உங்களுக்கு உதவி செய்றேன். வேணாம் வேணாம், நீ எங்களுக்கு உதவி செய்யாத. அந்தர் மந்தர் காலிக்கல் அந்தர் சூ.
ருத்ரா இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு காட்டு. இப்போ உன்கிட்ட டைம் இருக்கு. இங்க இருந்து திரும்ப போவியா மாட்டியா? ஒரு வாட்டி ஒரு வேலையை முடிக்கணும்னு பொறுப்பெடுத்துட்டா அது முடிக்காம போகவே மாட்டேன். என்னோட வேலையை முடிக்காம இங்க இருந்து போகவே மாட்டேன். இபாய்ஸ்கா பூம் செக் செக் பூம். தேங்க்யூ. வாங்க போலாம். நம்ம சீக்கிரமா மெஜிஷியன் ஹாலுக்கு போகணும். அங்க பாருங்க, அங்க எல்லா ரெக்கார்ட்ஸும் இருக்கு. இந்த ரெக்கார்ட்ஸ்ல 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆனுவல் மெஜிஷியன் மீட்டோட ரெக்கார்டை நம்ம எடுக்கணும். ருத்ரா, இவ்ளோ ரெக்கார்ட்ஸ்ல நாம எப்படி அந்த ரெக்கார்டை கண்டுபிடிக்க முடியும்? மைரா, வருண், நம்மள ஒண்ணா இருக்கும்போது எது வேணாலும் பண்ண முடியும். தாத்தா சொன்னது எப்பயும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோக்கஸ் அண்ட் பிலீவ். ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? இங்க வராதன்னு சொன்னல, எதுக்காக வந்த? ருத்ரா, நீ வேணும் நான் இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க இருக்கிற பொருளை எதையும் உன்னால தொட முடியாது. சர்சாங்கி, ருத்ராமா அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்களும் மெஜிஷியன் ஹாலுக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம ருத்ராவும் ஹீரோவும் அங்க ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன? நான் ருத்ரா கிட்ட அங்க போகாதன்னு சொல்லியும் அவன் அதை கேட்கவே இல்லையா? அவன் ஜெய்சிங்கோட பேரனாச்சே. நானே மெஜிஷியன் ஹாலுக்கு போய் தான் ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் எப்பவும் செய்யக்கூடாதுன்னு நினைச்ச வேலையை செஞ்சுதான் ஆகணும். ஓ, ஜெய்சிங்க வார்ன் பண்ணிட்டு வா. இசாங்கி, நீயா? ஜெய்சிங், உன்னோட ருத்ரா கிட்ட நான் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கும் அவன் மெஜிஷியன் ஹாலுக்கு போயிருக்கான். என்ன? ருத்ரா மெஜிஷியன் ஹாலுக்கு போயிருக்கானா? மைரா, நீங்க அந்த ரெக்கார்டை தேடுங்க. நான் இங்க பாத்துக்கிறேன். கிடைச்சிருச்சு ருத்ரா, அந்த பார்ட்டியோட ரெஜிஸ்டர் கிடைச்சிருச்சு. ருத்ரா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சீக்கிரம் வெளியே வா. தாத்தா, அன்னைக்கு யாரோ உங்களை ஏமாத்தி இருக்காங்க. அந்த நாளோட ரெக்கார்ட்ஸ் இது. உண்மை என்னன்றது நான் கண்டுபிடிக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் எப்போ இந்த மாதிரி சொன்னேன்?
எனக்கு இது சுத்தமா ஞாபகத்திலே இல்லையே. நீ அதனால தான் என் மேல கோவமா இருக்கியா? ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல? நான் எதுக்காக சொல்லணும்? நீ என்ன பேசியிருக்கன்னு நீயே கேளு. இந்த ரெக்கார்டை பார்த்தா இசாங்கி சார் சொன்ன மாதிரி தானே எல்லாமே நடந்திருக்கு. ஆனா தாத்தா இந்த மாதிரி எப்பயும் யாரையும் அவமானப்படுத்த மாட்டாரு. கண்டிப்பா ஏதோ சரியில்லை. நாம ரீசெக் பண்ணா நல்லா இருக்கும்னு தோணுது. பக்கீரா, சக்கீரா, என்னோட வேலை நடக்கணும். நல்ல நண்பர்கள் எதிரியா மாறணும். இந்த திராட்சையை சாப்பிட்டு ஜெயசிங் கோவப்படணும். என்ன சொல்றீங்க ஷாக்கால்? இந்த பழத்தை சாப்பிட்றதுனால என்ன ஆயிட போகுது? இந்த திராட்சை ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெயசிங் அப்புறம் இசாங்கியோட நட்புல பெரிய விரிசல் ஏற்பட்டு 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. இந்த திராட்சைய சாப்பிட்டதும் இசாங்கி முகத்துல ஜெயசிங்க்கு என்னோட முகம்தான் தெரியும். அவரு நான் நினைச்சு என்னை இங்கிருந்து வெளியே அனுப்ப முயற்சி பண்ணுவாரு, என்ன அவமானப்படுத்துவாரு. ஆனா உண்மையிலேயே இசாங்கி தான் அவமானப்படுவா. ஆனா இதெல்லாம் நடந்த கொஞ்ச நேரத்துல ஜெயசிங்க்கு எதுவுமே ஞாபகத்துல இருக்காது. எப்படியாவது அவன் அந்த திராட்சைய சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்கப்புறம் எல்லாமே தானாவே நடக்கும். நான் மந்திரவாதி, பயங்கரமான ஆளு. நான் நினைச்சத முடிப்பேன். என்னோட பேரு தான் ஷாக்கால். இப்போ உங்களுக்குள்ள ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? என்ன அருமை ஜெய்சிங், என்னை மன்னிச்சிடு. நானாவது கொஞ்சம் யோசிச்சு இருக்கணும். நீ என்ன மட்டும் இல்ல, யாரையுமே அவமானப்படுத்த மாட்டேன். நானும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு இருக்கணும். நீயும் என்ன மன்னிக்கணும். நானும் நமக்குள்ள இருந்த அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்ண நினைக்கல. ஒருவேளை சரி பண்ண நினைச்சிருந்தா ருத்ரா இங்க வந்திருக்க மாட்டான். நாம ஏற்கனவே ஒன்னு சேர்ந்திருப்போம். தேங்க்யூ ருத்ரா. தேங்க்யூ வெரி மச். நல்லது பண்ணா நல்லதே நடக்கும். இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாடலாமா? அதுக்காக நாம தடபுடலா ஒரு விருந்துக்கு ஏற்பாடு பண்ணலாம். ஏன்னா அடி மட்டுமே வாங்கிட்டு இருக்கேன்.